கட்டுறது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. என்னங்க கடையில் பாதி லைட் எரியுது, பாதி லைட் எரியாமல் இருக்கு, என்னாச்சு? அப்படியே வீட்டில் உட்காந்துருக்கீங்க. ஈபியில் ஒரு ஃபேஸ் இல்லையாங்க, அதை என்ன பண்ணுறது தெரியாமல் உட்காந்துட்டு இருக்கேன். ஈபியில் ஒரு ஃபேஸ் இல்லைன்னா ஃபர்ஸ்ட் எஃப்ஓசிக்கு ஃபோன் பண்ணுங்க. ஃபோனில் எப்பவுமே எஃப்ஓசியோட நம்பர் வச்சுக்கோங்க. எஃப்ஓசினா இப்போ நம்ம உங்கள் வீட்டில் இப்போ கரண்ட் இல்லை, ஒரு ஃபேஸ் போச்சுன்னும் போது சைடில் இருக்க உங்கள் வெளியே ரோட்டில் இருக்க பில்லரில் ஃபீஸ் போயிருக்கும். நீங்கள் அந்த எஃப்ஓசி நம்பர் வந்து 24 மணி நேரம் இயங்குறது. அது வந்து நீங்கள் ஃபோன் பண்ணீங்கன்னா உடனே வருவாங்க. வந்துட்டு என்ன நீங்கள் அதுக்கு ஃபோன் பண்ணும்போது வெறும் உங்கள் டோர் நம்பரு, ரெண்டாவது வந்து உங்களோட டோர் நம்பரு, தெரு பேர் மட்டும் சொன்னீங்கன்னா போதும். ஆட்டோமேட்டிக்காக அந்த ஏரியா நீங்கள் கரண்ட் இல்லையா, உங்கள் ஏரியாவில் இருக்க பில்லரில் செக் பண்ணுவாங்க. வெளியில் கரண்ட் இல்லையா, அந்த செக் பண்ணோன்னே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. வெளியில் ஃபீஸ் போயிருந்தா போட்டு போயிடுவாங்க, உங்கள்கிட்ட எதுவும் வரமாட்டாங்க. அந்த நம்பரை எப்பவுமே நீங்கள் ஃபோனில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, நல்லது. எஃப்ஓசின்றது வந்து உங்கள்கிட்ட காசு கேட்பாங்க அப்படின்னா பயப்பட வேணாம். அதே டைமில் கரண்ட் இல்லையா, ஃபோன் பண்ணோன்னா என்ன ப்ராப்ளம் இந்த ஏரியா நடந்துட்டு இருக்கு சார், ஹாஃப் அன் ஹவரில் வரும், 1 ஹவரில் ஏறும் அப்படின்ற கரெக்டாக டீட்டெயிலும் உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த நம்பர் எப்போ நீங்கள் சேவ்ல வைங்க. இப்போ உங்கள்கிட்ட நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா 50% பேர் தான் அதை யூஸ் பண்ணுறீங்க அந்த நம்பரை. உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் கரண்ட் பில்லு கட்டுற இபி ஆஃபீஸில் கேட்டிங்கன்னா எஃப்ஓசி நம்பர் கொடுங்கன்னா கொடுப்பாங்க. அந்த நம்பர் நீங்கள் சேவ் பண்ணி வச்சு இந்த மாதிரி ப்ராப்ளம் இப்போ இங்கே என்ன ஆச்சு, அந்த நம்பர் நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா உடனே சொல்லுவாங்க, சார் இந்த மாதிரி ஃபால்ட் ஆயிருக்கு, சந்தில் வந்து கேபிள் ஃபால்ட்டு, ஒரு ஹாஃப் அன் ஹவரில் வரும், 1 ஹவரில் வரும், என்ன நடக்குது எப்போ வரும்ன்றது உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிடும். எப்பவுமே அந்த எஃப்ஓசி நம்பரை சேவ்ல வைங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே யாருக்கு இருந்தாலும் சரி, சப்போஸ் போயிடுச்சு நைட் 12 மணிக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா கூட அவங்க உடனே வருவாங்க. அவங்க எப்படின்னா வந்து ரவுண்ட்ஸ்லேயே இருப்பாங்க. அது வந்து லேண்ட்லைன் நம்பர்லாம் செல்ஃபோன் நம்பரு அவங்க பாயிண்ட்லேயே எடுத்து கரெக்டாக பதில் கொடுப்பாங்க. இங்கே இருக்க 1 நேரில் வரேன் அப்படின்னு. இப்போ உங்கள் பில்டிங்கு வருவாங்கன்னா இல்லை, இப்போ நீங்கள் கரண்ட் இல்லைன்னு சொல்கிறீங்க, சந்தில் வந்து பார்ப்பாங்க, அந்த பில்லரில் ஃபீஸ் போயிருந்ததுன்னா அங்கேயே போட்டுருவாங்க, உங்ககிட்ட வர மாட்டாங்க. போட்டாங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கரண்ட் வந்துடும். இந்த லைன் இல்லைன்றது நீங்கள் ஃபோன் பண்ணி சொன்னாதான் அவங்களுக்கே தெரியும். அங்கே உட்காந்துருக்காங்க, அவங்களுக்கு தெரியாது பில்லரில் ஃபீஸ் போயிருக்கும். இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் போதுன்னும் போது அந்த பில்லரில் ஃபீஸ் போயிருக்கும். நம்ம யாருன்னா இன்ஃபார்ம் பண்ணும்போது அவங்களுக்கே தெரியும், வந்து போடுவாங்க. அது எப்போ தெரிஞ்சு வச்சவங்க அந்த நம்பர் உங்கள் ஃபோனில் நோட் பண்ணி வச்சவங்க அந்த நம்பர் தரேன். ஓகே. எஃப்ஓசி நம்பர், அந்த எஃப்ஓசி நம்பர் எப்போ நீங்கள் கேட்டு ஃபோன்லேயே ஸ்டோர் பண்ணி வைங்க. இப்போ நம்ம வீட்டில் நைட்டில் திடீர்னு 11 மணி 12 மணி கரண்ட் போயிடுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நைட் டைமில் வந்து நீங்கள் இபி ஆஃபீஸுக்கு போக முடியும். அதனால் இந்த எஃப்ஓசி நம்பர் எப்போ உங்கள் ஃபோன்லேயே ஸ்டோரில் வச்சுக்கோங்க. இவங்க 24 ஹவர்ஸ் சர்வீஸ் பண்ணுறவங்க. அந்த எஃப்ஓசி நம்பர் சொல்கிறது செல்ஃபோன் நம்பரு. அந்த செல் நம்பர் உங்களுக்கு தெரியல, இபி ஆஃபீஸில் எஃப்ஓசி நம்பர்னு கேட்டிங்கன்னா தருவாங்க, அதை வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கோங்க. நைட் டைமில் எந்த டைம்லையும் கரண்ட் போச்சுன்னா அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு உங்களுடைய தெரு பேர், கதவு நம்பர், ஸ்ட்ரீட் நேமு, டோர் நம்பர், என்ன ப்ராப்ளம் ஒரு ஃபேஸ் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் எந்த சந்திலேருந்து ஃபோன் பண்ணீங்களோ அந்த சந்தில் இருக்கிற பில்லரில் வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க. அதில் சப்போஸ் ஃபீஸ் போயிருந்தால் அவங்க வெளியிலே தான் போட்டு போயிடுவாங்க, உங்களுக்கு கரண்ட் வந்துடும். அதே மாதிரி நைட் டைம் கரண்ட் போயிடுச்சுன்னா இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா என்ன ப்ராப்ளம், எவ்வளோ நேரத்தில் கரண்ட் வரும்னு சொல்லிவிடுவாங்க. இது எல்லா ஏரியாவுக்கும் ஒரே நம்பர் வராது, ஒரு ஏரியாவுக்கு ஒரு நம்பர் மாறி வரும்.